ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து எலைஜாவுடைய ரீஇன்கார்னேஷனா எலியா தான் ஜான் தி பேப்டிஸ்டா மறுபிறவியா வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய கிறிஸ்துவர்களும் நம்புறார்கள். வேதமும் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான சத்தியம் அது. ஆஹ் வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு ரீஇன்கார்னேஷன் கான்செப்டே கிடையாது. ரீஇன்கார்னேஷன்ங்கிறது வந்து அதாவது மறு ஜென்மம் அல்லது மறு பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கத்துல இத பத்தி அவங்க வந்து நம்புறாங்க. அவங்க அது அவங்களுடைய பிலீஃப். பட் அக்கார்டிங் டு த பைபிள் ஆர் அக்கார்டிங் டு த கிங்டம் ஆஃப் காட் தெர் இஸ் நோ கான்செப்ட் கால்டு ரீஇன்கார்னேஷன். ரீஇன்கார்னேஷன் சொல்லும் பொழுது அஹ் இப்போ நீங்க இந்த ஜென்மத்துல நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு மாடா இருந்து அல்லது ஒரு புலியா இருந்து அது அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா, இந்த ஜென்மத்துல அது மனுஷனாக பிறந்திருக்கும். அல்லது இந்த ஜென்மத்துல நீங்க வந்து பாவம் எதா பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது ஐ மீன் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஜென்மங்கள் அடுத்து நீங்க மரிச்சு நீங்க வேற ஒரு உருவமா, வேற ஒரு காரியமா வருவீங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் தான். பிறப்பதும் ஒன்றுதான். ஒரே ஒரு முறை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் இது. ஏன்னா நம்ம லைஃப் டசன்ட் டிபெண்ட் ஆன் த ஃப்ளஷ், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சோல். உங்க சோல் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்மளோட ஐடென்டிட்டியே இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ see அவுட் சைட். நம்மளுடைய வெளியில பார்க்குற ஐடென்டிட்டி கிடையாது. வாட் ஐ see இன்சைட், வாட் ஐ ஹேவ் இன்சைட். உள்ளால இருக்கிற மனுஷன் தான் இந்த சரீரம் மரித்ததுக்கு அப்புறமும் கூட கர்த்தரோட சேர்கின்ற ஒரு வாய்ப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அது எப்படின்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது. இல்லை என்றால் இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை நம்பலன்னா அந்த உள்ளால இருக்க சோல் நமக்கு மாம்சத்துக்கு ஒண்ணுமே. மாம்சம் வந்து மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா உள்ளால இருக்கிற ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுமா, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுமா அல்லது பிசாசின் ராஜ்யத்துக்கு போகுமான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை இயேசுவோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையாக இருக்கணும். இல்லை என்றால் நம்ம வந்து பிசாசுடைய ராஜ்யத்துக்கு நமக்கு வந்து அந்த ரீஇன்கார்னேஷன் கிடையாது. சரி, இன்னைக்குள்ள கேள்வியின்படி மல்கிய நாள் 5ல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பெரிதான நாள், அதாவது பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே, நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அப்போ இவங்க நெறைய பேர் வந்து கோட் பண்றது, அப்ப எலியா திரும்பி வருவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எலியா இதுவரைக்கும் மரிக்கவே இல்ல. எலியா வந்து மாம்சத்தோடவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல தான் எலியாவும் மரிக்காமல் ஆண்டவர் நெனச்சிருந்தா ரீஇன்கார்னேஷன் ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா, அவர் மரிச்சு இன்னொரு ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கலாம். சரி. அப்ப இந்த வசனத்தின்படி திரும்பியும் எலியா வருவார்ன்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனா அவர் மரிக்கல. அப்படின்னா ரீஇன்கார்னேஷன் கிடையாது. ஒரு வசனத்துல எப்படி போட்டிருக்குன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்றார். இது ஜான் தி பேப்டிஸ்டை குறித்து உள்ள ஒரு ப்ராஃபஸி அல்லது அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்துற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் வந்து எலியா தான் ஜான் தி பேப்டிஸ்டோட உருவத்துல வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, மறுபிறவிங்கிறது வந்து ஒருத்தன் மரிச்சதுக்கு அப்புறம் அவன் செஞ்ச டீட்ஸை வச்சு இன்னொரு ஃபார்ம்ல அல்லது வேற ஒரு காரியமாக அவன் திரும்பி பிறப்பான்னு சொல்லி அதுதான் பிலீவ் பண்ற ரீஇன்கார்னேஷன். பட் பிப்ளிக்கலி எலியா வந்து மரிக்கவே இல்ல. இங்க ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து எலியாவுடைய ஆவியை தான் பெற்றுக்கிறார். அப்ப ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அண்ட் த பவர் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் எலைஜாங்கிறது வந்து எலியாவுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த எலியாவுடைய ஆவி கிடையாது. எலியாக்குள்ள இருந்த ஆவி, எலியாக்குள்ள இருந்த அதே வல்லமை, அதே அதிகாரம். ஓகேங்களா? அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த எசபேலோட நாட்கள்ல, ஆகாபுடைய நாட்கள்ல எலியா ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ, அது ஒரு அசைக்கின்ற ஒரு ஒரு வல்லமை, அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தின் வல்லமை, அந்த இடத்துல ஒரு பலியை ஆயத்தப்படுத்துகின்ற வல்லமை, எல்லா கள்ளத்திற்குதரிசிகள் இருந்த காலத்துல இவர் ஒருத்தரே இருந்து வானத்துல இருந்து அக்கினி இறக்குன அந்த எலியா, அதே போலதான் இயேசுவோடைய பலியை இவர் ஒருத்தரே அந்த இடத்துல வந்து பலியை ஆயத்தம் பண்ணுவார். ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம், நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா மூலமாக உரைத்த காரியங்கள் வழியை ஆயத்தப்படுங்கன்றதுக்காக ஒருத்தர் வருவாரு. ஈவன் ஜான் தி பேப்டிஸ்ட் ஹிம்செல்ஃப் அவர்கிட்டயே போய் கேட்பாங்க, நீர் தான் மேசியாவா சொல்லுங்கன்னு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் மேசியா இல்ல, அவர் வருவாரு, எனக்கு பின்னாடி தான் வருவாரு, அவருக்கு நான் வழியை ஆயத்தம் பண்ண தான் வந்திருக்கிறேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவருக்குள்ள வந்தது வந்து எலியாவின் ஆவிங்கிறது வந்து எலியாக்குள்ள ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பிரிட் அண்ட் பவர் தான் இவருக்குள்ளேயும் வந்திருக்கு. இட் டசன்ட் மீன் தட் எலியா வந்து இறங்கிட்டாருன்னு கிடையாது.
கிடையாது. எலியா இன்னும் மரிக்கவும் இல்ல. எலியா மீண்டும் வருவார். ஓகேங்களா? அது எப்பன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 2 விட்னஸ் வருவாங்க. அது இனிமேல் நடக்கின்ற காரியங்கள். ஓகேங்களா? மல்கியால போட்டிருக்க தீர்க்கதரிசி வந்து ஒரு பார்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் கம்மிங்ல ஒரு பார்ட் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங்லயும் ஒரு பார்ட் நிறைவேறும். ஓகேங்களா? அப்போ த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அவருடைய ஆக்டிவேஷன் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் மூலமாக ஃபர்ஸ்ட் கம்மிங் முன்னாடி நடந்தது. அதே போல மல்கியா அந்த 4:5ல போட்டிருக்கிற காரியங்கள் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி எலியா ஹிம்செல்ஃப், இந்த எலைஜா ஹிம்செல்ஃப், அவர் தான் ஒரு 2 விட்னஸ் 3.5 வருஷம் எங்க பூமியில வந்து நமக்காக, அதாவது அந்த நாட்கள்ல வாழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதிப்பார், ஜனங்களை வழிநடத்துவார். அந்த மாதிரி உள்ள காரியங்கள் இருக்குது. சரி, அப்ப ஏன் இது வந்து நான் வந்து ரீஇன்கார்னேஷன் இல்லன்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு 5 இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எலிஜா வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம். அவர் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இந்த பூமியில மரிக்கவே இல்ல. பிசிக்கலாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகேங்களா? ஸோ, அதனால டெஃபினெட்லி ஆ எலியா வந்து இன்னொரு பிறவி, அதாவது மறுபிறவி வந்து எடுக்கவும் இல்ல. ஜான் தி பேப்டிஸ்ட் ஹிம்செல்ஃப் அவருக்குன்னு ஒரு தனியா அ ஒரு ஒரு என்ன சொல்றது? அ ஒரு காலகட்டத்தில அவர் பிறந்தார். அவருக்குள்ள இருந்த ஸ்பிரிட் தான் அந்த மாரி இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆ செகண்ட் வந்து அவருக்குள்ள இருந்தது எலியாவின், அதாவது எலியாக்குள்ள இருந்த அதே வல்லமை, அதே அதிகாரம் தான். இதான் செகண்ட் இது. 3வது நீங்க பார்க்கும் பொழுது, அ இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த மறுரூப மலையில அவங்க போகும்போது, இயேசு கிறிஸ்து கிட்ட தரிசனமான, அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்காக மோசேயும் வராங்க, எலியாவும் வராங்க. ஒருவேளை எலியா வந்து அங்க மறுரூபம், ஐ மீன் மறுரூபம் இல்லாமல் அங்க ரீஇன்கார்னேட் இருந்ததா, திருப்பியும் அதே ரூபத்துல வந்திருக்கு. வேற ரூபத்துல வந்திருக்கலாம். பட் எலியா ஸ்டில் தேர். ஓகேங்களா? எலியா இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். இல்ல, ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து அவரை கொன்னுட்டாங்க. பட் எலியா ஸ்டில் அவர் எந்த ரூபத்துல இருந்தாரோ, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எந்த ரூபத்துல இருந்தாலும் மேபி அந்த குளோரிஃபைட்ல வந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதே ரூபத்துல தான் வரார். அப்படின்னா எலியா வந்து ரீஇன்கார்னேட் ஆகல. அவர் திரும்பவும் வரப்போகிறார். 4வது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு, "என்ன யார் நினைக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு. அப்போ சிலர் சொல்றாங்க, நீங்க அ சி 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 சிலர் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க உங்கள பார்த்து. சிலர் வந்து எலியான்னு நீங்க சொல்றாங்க. சிலர் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்போ மக்களுக்கு வந்து தே நோ டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஜான் தி பேப்டிஸ்ட் அண்ட் எலைஜா. 2 பேருக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு மக்களுக்கு தெரிஞ்சது. மக்கள் வந்து கன்ஃப்யூஸே ஆகல. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தே நெவர் பிலீவ்ட் இன் தி ரீஇன்கார்னேஷன். இப்பந்தான் இப்போ உள்ள மக்கள் வந்து நெறைய அத குழப்பி, இது நெறைய தவறான உபதேசங்கள், இந்த மாரி காரியங்களை ஜனங்கள் மத்தியில செய்றாங்க. கடைசியாக பார்க்கும் பொழுது ஜான் தி பேப்டிஸ்ட் ஹிம்செல்ஃப் அவர்ட்டயும் கேட்பாங்க. அவரே சொல்லிருவாரு. ஓகேங்களா? ஜான் தி பேப்டிஸ்ட்டே வந்து சொல்லுவாரு, "நான் வந்து வழிய தான் ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறேன். நான் வந்து எலியா கிடையாது. நான் நீங்க நினைக்கிற மாரி நான் வந்து அந்த எலியா கிடையாது. அதாவது மல்கியா தீர்க்கதரிசனத்துல போட்டிருக்கிறதுல காரியங்கள் நான் இல்லப்பா. அது வந்து அவரே தான். நான் வேற. ஐ அம் நாட் அன் எலிஜா. ஐ அம் த ஜான் தி பேப்டிஸ்ட்ன்னு" சொல்லிட்டு ஜான் கிளியராகவே சொல்லிருவார். ஸோ இதிலிருந்து நமக்கு கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர் இஸ் நோ கான்செப்ட் கால்ட் ரீஇன்கார்னேஷன், அல்லது எலைஜா வந்து ரீஇன்கார்னேட் ஆகி ஜான் தி பேப்டிஸ்டா வரல. ஜான் தி பேப்டிஸ்ட்குள்ள இருந்து எலியாக்குள்ள ஆப்பரேட் பண்ணியிருந்த அதே ஸ்பிரிட் தான் இங்க ஸ்பிரிட் அண்ட் பவர் தான் அவருக்குள்ளயும் ஆப்பரேட் ஆயிட்டு இருந்தது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.